ரீசெண்டாக பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு 1 ஹெச்பி ஓப்பன் வீல் மோட்டாரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மோட்டாரில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஷார்ட் பிடிச்சிருக்கும். அதனாலேயும் கூட பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடாமல் இருக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா மோட்டரோட பம்ப் ஹவுசிங் மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிருவோம். அதை கலட்டினதுக்கப்புறம் மோட்டரோட ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தோம். மோட்டரோட ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் சுற்றுனுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டரில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு 50 mFT கெப்பாசிட்டர் வரும். அதை கனெக்ஷன் பண்ணி ஓடுதா அப்படிங்கிற செக் பண்ணிடுவோம். இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஒயர் வரும். RYPன்ட்டு அதில் 6 பார்த்தீங்கன்னா பேஸ், எல்லோ பார்த்தீங்கன்னா காமனு, ப்ளூ பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அதனால் 6க்கும் எல்லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் ஒரு 2 கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ நியூட்ரலில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃப்ரீயாக ஓடுது. திரும்ப பம்ப் ஹவுஸை மாட்டிட்டு தண்ணி எடுக்குதா அப்படிங்கிற வண்டியை ஒரு டப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு மோட்டரை போட்டு பார்த்தோம். தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடுக்குது. ஆனால் மோட்டர் ஓவர் ஹீட் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் விழுந்துருது. இது எதனால் பீஸ் விழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருந்தோம். திரும்ப பீஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா மோட்டரோட இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். உங்களுக்கு என்ன ரீசன் அப்போ தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த மாதிரி தொடர்ந்து ரீசர்வேஷன் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.